புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதைகளில் ஒன்றான தாய் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்போமா? தாயின் மகிமையை எத்தனைத்தான் பாடினாலும் பாசை பற்றாது. வேதங்களே தவித்து கொண்டிருக்கின்றன. தெய்வம் உண்டா இல்லையா என்கிற சர்ச்சையும் சந்தேகங்களும் இன்னமும் பண்டித ரீதியில் 1000 வாதம் எதிர்வாதங்களுக்கிடையில் ஓய்ந்தபாடில்லை. ஆனால் தாயின் நிரந்தரம் பற்றி உதவாக்கரை மகன் உள்பட சந்தேகிப்பார் யாரும் இருக்க முடியாது. தாயின் பெருமையை அறிந்து கொள்ள பண்டிதமோ பாண்டித்தியமோ பாடமோ வேண்டுமா? தும்பை அவிழ்த்து விட்ட உடனேயே துள்ளி ஓடி வந்து கன்று தன் தாயின் மடியில் முட்டும் மூர்க்கத்தில் உடனே தாய் கன்றை நக்கி கொடுக்கும் பரிவில் உடனேயே சுரந்துவிட்ட பாலில் பேசாத பாசைகள் எல்லாம் அலறி விடுகின்றனவே. அம்மே 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 அம்மா எனும் சொல்லில் பிரணவாசரங்கள் அடங்கி இருக்கின்றன. ஸ்வரஸ்தானத்தில் மேல் மா அம்மாவில் பேசுகிறது. விளம்பகால விஸ்தாரத்தில் மா எனும் மூச்சு ஒடுக்கத்தில் அவரோகண விஸ்தரிப்பு பெரிது. நேரே நாபி மூலாதாரம் பூர்வ ஜன்மாக்களையும் பிணைக்கும் தொப்புள் கொடி நரம்பு அதிர்வு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 6ஆம் அறிவு படையாத ஜீவராசிகள் உள்பட உணர்ச்சியின் அடிவாரத்தினின்று உயிர் தன் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் வடிகாலாக அமைந்த ஓசையின் முதல் ஒரு அம்மா. லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் நாமமே ஸ்ரீ மாத்ரு நம. அது மட்டுமல்ல, இன்னமும் ஓரிரு இடங்களில் ஆதிசங்கரர் இதே நாமத்தை திரும்பச் சொல்கிறார். அத்தனை பெரிய கலைஞன் கவி, அவருக்கு அந்த இடங்களில் அதைவிட சிறப்பான மாற்றுச்சொல் தோன்றவில்லை என்றே தோன்றுகின்றது. தாயின் அருமை பெருமையை வார்த்தை பூர்வமாக தரிசிக்க வேணுமானால் பட்டினத்தாரின் இரங்கலை படிக்க வேண்டும். முன்னை இட்ட தீ முப்புறத்தில், பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றில். இதை புலம்பலாக நினைக்காதீர்கள். அபச்சாரம் அபச்சாரம். அத்தனையும் அம்மாவுக்கு அர்ச்சனை. நெருப்புக்கு நாபி, நெருப்பாலேயே ஆகுதி. சங்கரர் அம்பாளை கேட்கிறார், தாயே, ஸ்திரீயில் கெட்டவள் இருக்கலாம், ஆனால் தாயாரில் கெட்ட தாயார் என்று உண்டா? ஐயோ, இதெல்லாம் வார்த்தை சாமர்த்தியமில்லை. அம்மாவை பற்றி நினைத்தாலே உணர்ச்சி மடை உடையும் நிலை. நம் தெய்வங்களை குடும்பஸ்தர்களாகவே ஆவாகனம் செய்து அந்த சமுதாய நெறிப்படிதான் வழிபடுகிறோம். சிவன், பார்வதி, பிள்ளையார், சுப்பிரமணியர், விஷ்ணு, லட்சுமி, பிரம்மா, அப்பா, அம்மா, பிள்ளை, நாம் பழக்கப்பட்ட சமுதாய உறவுப்படிதான் ஆரம்பத்தில் நாம் தெய்வத்தை அணுக முடியும். சர்வேஸ்வரனே இரு கைகளையும் ஏந்தி கொண்டு நிற்க தேவி அன்னபூரணி உட்கார்ந்தபடி அகப்பையில் ஆண்டவனுக்கு பிச்சையிடும் ஓவியத்தை பிராபல்யமாக பார்த்திருப்பீர்கள். அம்மாவின் மாதாஸ்வரூபம் அழுத்தமாக இங்கு காண்பிக்கப்படுகிறது. இங்கு ஒன்று சொல்கிறேன். என் பெற்றோர்களில் நான் பாக்கியம் செய்தவன். அவர்கள் எனக்கு ஒரு ஆத்மீக அனுபவம். இதோ பாருங்கள். பாரதி நம் நாட்டின் பெருமையை சொல்ல ஆரம்பிக்கும் விதத்தை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொளாவி இருந்ததும் இந்நாடே. அவர்கள் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. ஆணும் பெண்ணுமாய் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்று சொல்லவில்லை. முதல் அடியிலேயே எந்தையும் தாயும் என்று பெற்றோரை நெஞ்சில் பதித்து விட்டான். முந்தையர் 1000 ஆண்டாய் வழி வழி வாழ்ந்தது இந்த தாய், தகப்பன், குழந்தை எனும் திரிமூர்த்தம் தான். மீண்டும் மீண்டும் எந்தையும் தாயும் நானும் தான் தோன்றி மறைந்து தோன்றி கொண்டிருக்கிறோம். குடும்பம் என்னும் ஸ்தாபனம் வேறெதுவாய் இருக்க முடியும்? அவர்கள் சிந்தையில் 1000 எண்ணமாய் வளர்ந்து அவர்களை மகிழ்வித்து அவர்கள் மனதை அடைத்து கொண்டு எது இருக்க முடியும்? மகன்தான். சமுதாயத்தில் கூட்டு குடும்பம், ஏன்
குடும்பம் என்கிற ஸ்தாபனம் உடைந்து போயாயிற்று. புருஷன் மனைவிக்கு அவரவர் தனித்தனி ஜோலியில் சுயநலத்தில் பணம் சேமிக்கும் அல்ல சம்பாதிக்கும் தீவிரத்தில் பிறந்துவிட்ட குழந்தை மேல் பாசம் பொழியவோ அடிப்படையான கவனத்தை தரவோ அவர்களுக்கு நேரமில்லை. நாளடைவில் எண்ணமும் இல்லை. பாரதி சொல்லிய நாட்டுப்பற்று தொட்டிலில் கூட இல்லை, தாயின் மார்ச்சுரப்பில்தான். ஆகவே அம்மா எனும் மந்திரச் சொல்லில் அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தின் அஞ்சலியில் நாளை தொடங்குவோமாக. அம்மா அம்மா சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம்.